ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கவி கோகி விலாக்ஸ். நம்ம இதில் வந்து நூடுல்ஸ் செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய். ஃபஸ்ட்டு சட்டியை நீங்கள் எப்பயுமே காயை கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுட்டு வெங்காயம், கொஞ்ச நேரத்துக்கு எப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டு இருக்கணும். அதையும் போட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் தக்காளி போட்டு கிண்டிக்கணும். தக்காளியை போட்டு கொஞ்ச நேரம் அது வாங்கின வரைக்கும் கிண்டிக்கணும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் காய் போட்டுக்கலாம். எங்கள்கிட்ட வந்து கேரட் இல்லை, அதனால நாங்கள் பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இது போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அதையும் கொஞ்சமாக வதங்கின வரைக்கும் அதையும் கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன்னு நம்ம கையிலே எடுத்து உப்பு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ கிண்டி விடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ இப்போ வதங்கிடுச்சு. கொஞ்சமாக காய் வதங்கிறதுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே ஒன்று சேர்கிறதுக்கு நம்ம அந்த சாந்து வர்றதுக்கு நம்ம அதெல்லாம் பெரட்டி விட்டுருக்கணும். நம்ம இப்போ 250 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதே தண்ணி சேர்த்த உடனே நம்ம கிண்டி விடணும். பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. அப்போ நம்ம நூடுல்ஸ் மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையோட சேர்த்து கிண்டிக்கலாம். அது கிண்டி விட்டால் இப்படி தான் இருக்கணும். இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம். நூடுல்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸு இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அதை வேக வச்சுக்கிட்டா நம்ம நூடுல்ஸ் ரெடி. மல்லித்தூளை போட்டு இறக்கிட்டோம். மல்லித்தலையை போட்டு நம்ம இறக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடாது, எப்பயாச்சும் ஒரு டைம் தான் செஞ்சு சாப்பிடணும். நூடுல்ஸ் ரொம்ப ருசியாக இருந்திருக்கு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.